ராம் சீதா இல்லை இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராம்லேருந்து எல்லாரும் வந்து அந்த டெய்லரிங் யூனிட்டில் தான் வந்து இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சுபாஷுக்கு வந்து விளக்குமாரை வந்து கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணுறனா கூட்டி போயிருக்கணும். அண்ணே விளக்குமாறு பிடிச்சலாம் பழக்கம் இல்லைண்ணே. பழக்கம் இல்லைன்னா என்ன பழகிக்க வேணா குப்பையை வந்து அள்ளி வெளியில் வந்து பிச்சை எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அண்ணா விளக்கமாரே கௌரவமான பதவியாக இருக்குண்ணே, இதை வச்சு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அர்ச்சனா உன்னோட டிபார்ட்மெண்ட் வரத்துக்குள்ளேயே நீ இப்படி பேசினா எப்படி? எல்லாருக்கும் நீ தான் வந்து காஃபி தண்ணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அர்ச்சனாக்கா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நீ அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வந்து 50 பேர்கிட்ட சாப்பிட்றாங்களே அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து பரிமாறணும். அது மட்டும் இல்லாமல் நீ அந்த தட்டு எல்லாத்தையும் வந்து தேய்க்கணும். எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எங்களுக்கும் மனசுன்னு எதுவும் இருக்குல்ல. அடி செருப்பால் என்ன காரியம் பண்ணியிருக்க? நான்சியோட சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையே வந்து இல்லாமல் ஆக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்க சூழ்நிலை நீ பண்ணுற எல்லா செயலுக்கும் நான் பல்ல கடிச்சிட்டு போவோன்னு நினச்சியா? இருக்கிற சொத்து பத்துலேருந்து சுபாஷ் எதுவும் சம்பாதிக்கல. அவன்கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வச்சுருவோம். இனிமேட்டு சாப்பாடு வேணும்னா கூட பிச்சையை தான் எடுக்கணும். எது வசதி அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோட இங்கேயும் அங்கேயும் பெருக்கிறாங்க. குப்பையை அள்ளுறாங்க, குப்பையை கொட்டுறாங்க, தண்ணி கேட்குறாங்க, நன்னாரி ஜூஸ் வந்து கேட்குறாங்க. மாற்றி மாற்றி வந்து தீயாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் ஒரு பக்கம் மகாலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க. அந்த ஆர்டர் கொடுத்த கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பேசுவோம். சார் நீங்களே நேரடியாக வந்து பாருங்கள், நான் வந்து நான்சி பேசுகிறேன். அவங்க புவர் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வந்து கம்மி பண்ணுங்கிறதுக்காக லேபரை கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளுங்களாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் என்ன சார் ஆக போகுது? கடைசியில் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நட்ட நடுவில் வந்து நீங்கள் வந்து ஃபைன் கட்ட வேண்டியதான், அதுவும் பெனால்ட்டி பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேச்செல்லாம் எங்களால் நம்ப முடியாது. நம்ப முடியலன்னா டேரெக்டாக போங்க, இந்த லொக்கேஷனில் தான் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. என்னது புது லொக்கேஷனாக இருக்குது, நீங்கள் டெய்லரை போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த கிளைண்ட்டு பார்த்தோன்னு வந்து எல்லோரும் வந்து எல்லோ கலர் சாரீ கட்டிகிட்டு இருக்கனால கடுப்பாயிட்டாங்க. இவங்க தான் டெய்லரா? ஓகே ஓகே, இந்த ப்ராஜெக்டையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன். நீங்கள் சேதுராமன்ட்ட வந்து தான் பேசணுமா? எங்கள்கிட்டையும் பேசலாமே, துறை எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தானே, குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். மகாலட்சுமி இருந்த வரைக்கும் எல்லாமே வந்து ஓகே தான். ஆனால் மகாலட்சுமி இல்லைன்னொன்னே கம்பீரம் தோற்றம் எல்லாமே மாறிடுச்சு. சீப்பான ஒரு விஷயத்தை மெட்டீரியல் எல்லாம் பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறீங்களாமே, இனிமேல் செக் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையா? துறை வந்து கேட்குறாங்க. நீங்கள் நைட்டு பகலாக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த உழைப்பு வந்து இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அங்கீகாரத்தை ஃபீல் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியணுன்னே இங்கே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. சீப்பான மெட்டீரியல், சீப்பான லேபர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா அந்த எப்படி சுத்தமாகும்? நாங்கள் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணி கோர்ட்டு கேஸ்னு உங்களை இழுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சார் கோர்ட்டு கேஸ்லாம் வந்து இழுக்கணுன்னா எப்படி சார்? நாங்கள் நேர்மையோட தன்னம்பிக்கையோடு தான் எங்கள் வாழ்க்கை போராட்டத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற வெட்டி கதையெல்லாம் நாங்கள் கேட்கலாம், உங்களை வந்து கருணை அடிப்படையில் பார்க்கலாம். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் எல்லாரும் பார்ப்பாங்களா? அதுக்கு பை சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அந்த கிளைண்ட்டு நாங்கள் போகிறோன்னு சொன்னோன்னே, முத்தாரம்மன்மா ஏதாவது ஒரு வழிகாட்டுமா, ஒன்று தான் நம்பி இருக்கேன் மழை போல் அப்படின்னு சொல்லும் போது முத்தாரம்மன் கண்டிப்பாக வழிகாட்டுவான்னு சொல்லி இருக்கிற டெய்லர், சீதா, துரை, நம்ம மீரா எல்லாரும் வந்து போகிறாங்க. கார் வந்து 2 காரில் சென்டரில் தான் நிற்கிது இவங்க காரு. 1 இன்ச்சு கூட கேப் இல்லை. என்னது காரை இப்படி ஒட்டி நிப்பாட்டியிருக்காங்க, இதில் எப்படா காரை ரிவர்ஸ் எடுக்க முடியும்? ஃப்ரண்ட்டில் 3 அடி பேக்கில் 3 அடி இருந்தால் தானே ரிவர்ஸ் எடுக்க முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. முத்தாரம்மன் கார் பின்னாடி துணைங்கிற மாதிரி பேக்கில் காரில் வந்து எழுதியிருக்கு. சார் நீங்களே பின்னாடி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி துரை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க. சீதாவும் எதனால் வந்து முத்தாரம்மன் துணைங்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, உங்கள் மனசு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறப்போகுது, நான் உங்களை நம்ப மாட்டேன். நான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை வச்சு தைக்கும் போதே அவங்க அலட்சியத்தினால ஒரு நூல் பிசுறு வரும், எல்லாமே வந்து மிஸ்டேக் வரும். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்களாம் வந்து துணி தைச்சி எங்களை நட்டப்பட வைக்க நீங்கள் தான் கிடச்சிங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. சார் சார் இதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, நாங்கள் ரொம்ப லேடிஸ்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் சார் தைக்கிறோம், நைட்டு பகலமாக வந்து தைக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக அந்த ஆர்டர் முடிக்க முடியாதுண்ணா, எதுக்கு சார் நாங்கள் தேவையில்லாமல் வந்து இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து வேலை பார்க்குறத நிப்பாட்ட முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள், நிப்பாட்டிடாதீங்க சார்.
நாங்கள் செயல்பட்டு இந்த திறமையெல்லாம் அடுத்ததுக்கு நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நினச்சி தான் சார் நம்பிக்கையோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களை சுற்றி அவ்வளோ சதி நடந்துகிட்டு இருக்கு. டெய்லரிங் யூனிட்டை வந்து இல்லைன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் மிஷினரிஸ் ஏகபோகா இருக்குது. கம்பெனி வந்து மூடிட்டாங்க. அவ்வளோ தடை சார், சொல்லையே வார்த்தை இல்லாமல் இருக்குது. உன் ஃபிலாசபியை கேட்டு நான் இறக்கப்படலாம், ஆனால் என் கம்பெனின்னு ஒன்று இருந்தால் தானம்மா உனக்கு ஆர்டர் கொடுக்க முடியும். இதெல்லாம் செட் ஆகாது சார். நாங்களாம் லேடிஸாக இருக்கோம் சார். டாய்லெட்டு கூட ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எல்லாருக்கும் சேர்த்து அங்கே ஒரே ஒரு காமன் டாய்லெட் தான் சார். அங்கே தான் சார் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வந்து மனசு வந்து தன்மையாகி பேசுகிறாங்க. என்னால் உங்கள் கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்னால் இது எல்லாத்தையும் அங்கே மேல் இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது, சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை வந்து கேளுங்க. அம்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ பேசுகிறதே புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க. நீங்கள் எங்கே சார் படிச்சிங்க? எதுவும் விளக்கம் சொல்ல. உங்கள் பையன் வந்து எங்கே சார் படிக்கிறான்? பொண்ணெல்லாம் ஏன் தூக்க போறியா? சேச்சா எங்கே சார் படிக்கிறாங்கன்னு தான் கேட்டேன்னோட ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் பேரை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. நீங்கள் சாதாரண ஒரு ஸ்கூல் பேர் வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அந்த இடத்துலேருந்து வந்து தான் இப்போ இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கீங்க. ஆனால் உங்கள் பையன் இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. அப்போனா உங்களை இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து தடையாக வந்து நினச்சிருப்பாங்களே. இங்கே படிச்சுட்டு வந்து நீ எல்லாம் என்னடா எனக்கு போட்டியாக தொழில் பண்ணுறியான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ உங்கள் மனசில் நெருப்பு வந்திருக்குமா இல்லையா? ஒரு ஃபயர். அந்த ஃபயர் தான் சார் இப்போ எங்களுக்கு சாதிச்சு காட்டணுங்கிற வேகம் இருக்குது. அந்த வேகத்தை வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிடாதீங்க. உடனே வந்து அந்த ஷாப்புக்கு திருப்பி வராங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களை போய் நான் வேணான்னு சொன்னேன்னா என்ன போல் ஒரு மடச்சாம்பிராணி யாருமே இல்லை. அந்த நான்சி தான் முழுக்க முழுக்க காரணம். நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. நான்சி தான் முழுக்க முழுக்க காரணம், என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான்சியை சும்மா விடாதீங்க, வீட்டுக்கு போயிட்டு வெளுத்து எடுத்துருங்க நான்சியெல்லாம். எங்கள் குவாலிட்டியை ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இல்லைங்க, நீங்கள் நம்பிக்கையோட நேர்மையோட செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்படி இருக்கும்போது குவாலிட்டி 100க்கு 200% உங்கள் குவாலிட்டி மேலே எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க நான்சியை பார்க்கலான்னு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா? எங்களை என்ன டைம் வந்து ரொம்ப வெட்டியாக இருக்கும்னு நினச்சியா? ஃபோன் அடித்து பேசுகிற, அந்த டெய்லரிங் யூனிட் அட்ரஸ் சொல்கிற, அவங்க குவாலிட்டியாக தைக்கவே இல்லைங்கிற, உனக்கு வேறு வேலை இல்லையா? சேதுராமன் இதெல்லாம் பார்க்குறாங்க. இவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்காளா? குவாலிட்டி இல்லைன்ன அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து உனக்கு என்ன விளையாட்டு போலையா தெரியுது அப்படின்னு சொல்லி கடுப்பாய் கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. சுபாஷ் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுறாங்க, கூட்டி பெருக்குறாங்க. அர்ச்சனா வந்து நன்னாரி சர்பத்து இருக்கிற எல்லாருக்கும் தண்ணி, பிளேட்டை கூட கழுவி வைக்கிறாங்க. அவ்வளோ கடுமையாக வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அவங்க கோடீஸ்வரங்க, எப்படி இருந்தாலும் 100-150 கோடி கிட்ட சொத்து இருக்கும். அப்படி இருக்கிற அவங்களே இவ்வளோ இறங்கி செய்யும்போது உனக்கு என்னம்மா இவ்வளோ நயவஞ்சகமான ஒரு புத்தி வந்து இருக்குது? இதெல்லாம் மகாலட்சுமி இருக்க வேண்டிய இடம். நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்க. மகாலட்சுமி மட்டும் இருந்திருந்தாங்கன்னா உன்னை அடிச்சே துரத்தி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துச்சு பாருங்க கோவம் நம்ம மகாலட்சுமிக்கு. நான் தாண்டா மகாலட்சுமி முட்டா பயல்களா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க. இது எல்லாத்தையும் சேதுராமன் கேட்டோன்னே இந்த துஷ்ட சக்தியை இனிமேட்டு வீட்டில் வச்சுருந்தா அவ்வளோதான் சொல்லி மகாலட்சுமி ரூம்குள்ளேயே போயிட்டு சாட்டை எடுத்து அடிக்கலாம்னு சொல்லி வீசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன் கடுப்பாய் அது மாதிரி காட்டிய எபிசோட வந்து அருமையாக எக்ஸ்ட்ரா நிறையா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.